என்னோடய டெரஸ் கார்டனோட லாஸ்ட் அறுவடை முடிஞ்சிருச்சுங்க. அதாவது இந்த வருஷத்தோட கடைசி அறுவடை முடிஞ்சிருச்சுங்க. ஏப்ரல் மாதத்தோட இந்த அறுவடை முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் பூ காய் இருக்குமான்னு தெரியல. இருந்தால் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வருஷத்தில் நான் இந்த அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. குட்டி ஆப்பிள்னு சொல்லக்கூடிய செர்ரி பழம் அறுவடை இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குங்க இந்த வருஷத்தில். அதாவது செடி ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அதை ரெட் ரெட்டாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பழம் ரொம்ப பிடிக்குங்க. நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், புளிப்பாக இருக்கும், லைட்டாக தான் இனிக்குங்க. அது நல்லா பழுத்த பழமாக இருந்தால் தான் இனிக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பு இருக்கும். அதாவது நெல்லிக்காய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு புளிக்குமோ, அரை நெல்லிக்காய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு புளிக்குமோ அந்த அளவுக்கு புளிப்பு சுவை இருக்குங்க. இந்த செர்ரி பழத்தில் ஃபைபர் கண்டென்ட்டும் விட்டமின் சியும் இருக்கிறதுனால நல்லா தூக்கம் வருங்க. தூக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க இந்த செர்ரி பழம். நீங்கள் டெரஸ் கார்டனில் செடி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த செர்ரி பழ மரத்தை கண்டிப்பாக வைங்க. ஒரு நாளைக்கு 2 பழத்துலேருந்து 3 பழமாவது பழுத்துக்கிட்டே இருக்குங்க. காய் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் நினச்சேன் காயே வராது அப்படின்னு. ஆனால் நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டுங்க. அப்படி எப்போ பார்த்தாலும் பழம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம டெரஸ் கார்டனில் நிறைய செடி வச்சுருப்போம். ஆனால் இந்த மரத்தை பார்க்கும்போது மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. அந்த டெரஸ் கார்டனுக்கு ஒரு அழகு கொடுக்குங்க. ஏன்னா மரம் ஃபுல்லாக பழமாக தாங்க இருக்கும். நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த மரம் மட்டும் எப்போதும் பழம் இருந்துக்கிட்டே இருக்குங்க.